أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Respected head of the department and program convener, Dr. N.M. Muhammad Ibrahim sir. Respected URL coordinators, Dr. Tamim Ansari and Dr. Abdul Rahman sirs. Respected class handling charges, Dr. Zahir Khan, Dr. Abdul Mateen, Dr. Sheikh Dawood sirs. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear students, today is the last day of our program. Inshallah, we will have some recap of previous classes, whatever we learned, and after that, we go to the final session of today's class, inshallah. Dear students, so far we have learned all types of basic needs, vowels for the learning of Quran course. Hope you have all learned this. Inshallah, again we will have some revision, recap of the previous classes, inshallah. Okay, let's go to the some recap of the classes. Students, இப்போ நம்ம 14 கிளாஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து 15th கிளாஸ். இந்த 15th கிளாஸ் வந்து ஜஸ்ட் நம்பர் தான். 15 வந்து நம்பர் தான். நம்ம வந்து குரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோர்ஸ். 15 நாள்ல குரான் முடிஞ்சிருமா அப்படி பார்த்தா கஷ்டம், முடியாது தான். பட் ஒரு ஒரு ட்ரை பண்ணுறோம். ஒரு 15 கிளாஸ், இது 15 டே கிளாஸு. மேக்ஸிமம் நம்ம வந்து 15 டேஸில் ஓரளவுக்கு குரான் நம்ம வந்து பேசிக் லெவலில் படிக்க முடியும் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்ஷால்லா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதனால ஒரு 14 கிளாஸ்ல நம்ம என்னென்ன படித்தோம் அது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது நம்ம இன்னைக்கு 15th டேல என்ன நடத்த போறோம் சொல்லி ஒரு பார்த்துடலாம் இன்ஷால்லா. இப்போ வந்து தம்பி அரபிக் ஆல்பபெட்ஸ், how many alphabets totally? Arabic alphabets 28. 28. மாஷால்லா 28. இங்கிலீஷ் வந்து 26 இல்லையா? 2 லெட்டர் தான் அதிகம் அரபிக். பட் அரபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான லாங்குவேஜ், ஒரு சிம்பிள் லாங்குவேஜ், ஒரு மோஸ்ட் ஈஸி லாங்குவேஜ் வேர்ல்டில் பார்த்தோன்னா அரபிக் ஒன்று வரும். ஏன்னா அரபிக் இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் குரான், இட் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ட் இட் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் ஜன்னத் இன்ஷா அல்லாஹ். உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி மக்கள், 45 450 கோடி மக்கள் உலகத்துல 45 கோடி மக்கள், 450 மில்லியன் சொல்லுவாங்க, 45 கோடி, 40 to 45 crores பீப்புள் வந்து உலகத்துல அரபி மொழி பேசுறாங்க. அதுல வந்து 25 கண்ட்ரீஸ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. 25 கண்ட்ரீஸ்ல அரபிக் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிடில் ஈஸ்ட், சவுதி, யுஏஇ, கத்தார், சிரியா, லெபனான், ஓமான், அந்த இடத்துல ஈராக், அப்புறம் ஈரான், மொராக்கோ, இந்த ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா மொராக்கோ, அப்புறம் வந்து துனிஷியா, அப்புறம் சூடான், எத்தியோப்பியா, அல்ஜீரியா, அல்பானியா, அசர்பைஜான். இது மாதிரி உங்களுக்கு 25 கண்ட்ரீஸ்ல வந்து அரபிக் வந்து ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜா இருக்கு, அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. ஆல்சோ இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் யுஎன்ஓ. யுஎன்ஓ தெரியுமா யாருக்காவது? யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லையா? ஐநா சபை சொல்லுங்க. ஐநா சபையில அங்கீகரிக்கப்பட்ட மொழியில அரபி மொழி ஒன்று. There are 6 languages recognized by UNO.
அதில் அரபிக் ஒன்று, அரபிக் அது தவிர அரபிக் தவிர ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யன், மேண்ட்ரின் அண்ட் இங்கிலீஷ், இது 5 ப்ளஸ் அரபிக் ஒன்று. இந்த 6 மொழி வந்து யுஎன்ஓ லாங்குவேஜில், யுஎன்ஓ அஃபிஷியலில் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜாக சொல்கிறாங்க. அப்புறம் இட் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் யுனெஸ்கோ. யுனெஸ்கோ சரி இல்லையா, அது ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜ். உங்களுக்கு இப்போ நம்ம டீச் பண்ணுறது ஹவு டு ரீட் குரான், ஓகேவா? இப்போ லாங்குவேஜ் நான் டீச் பண்ணலை. லாங்குவேஜ் வந்து ஒரு அது வேற டிஃப்ரென்ஸ். அதில் வந்து உங்களுக்கு கிராமட்டிக்கல், ஸ்போக்கன், கான்வர்சேஷன், A to Z எல்லாமே வரும். குரான் தான் அவங்க டீச் பண்ணுறோம். இந்த குரானை வந்து நம்ம என்னென்ன குரான் படிக்கிறது என்னென்ன தேவை, நெசசிட்டி என்னென்ன தேவை, முதல்ல அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் தெரியணும், அதோடைய ப்ரொனவுன்சியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது தெரியணும். அதுக்கு பிறகு இந்த வவல்ஸ், டைப்ஸ் ஆஃப் வவல்ஸ், ஷார்ட் வவல்ஸ் இருக்குது, லாங் வவல்ஸ் இருக்குது, அது தெரியணும். இதெல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம வந்து படிக்க முடியும். பேசிக் திங்ஸ் அந்த வித் ஹரக்காத்தோட படிக்க முடியும். ஹரக்காத் இல்லாத படிக்க முடியாது. ஏன்னா குரான் நமக்கு கண்டிப்பாக ஹரக்காத் இருக்கு இல்லையா? உலகத்தில் நீங்கள் குரானில் மட்டும்தான் நீங்கள் ஹரக்காத் பார்க்க முடியும், வேற எங்கேயும் நீங்கள் ஹரக்காத் அந்த வவல்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா பீப்புள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது சொல்லி தான் ஹரக்காத் போட்டிருக்காங்க. அதில் ஹரக்காத்தோட தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஹரக்காத் இல்லாமல் படிக்கிறது அது லாங்குவேஜ், அது டிஃப்ரெண்ட் ஒன், ஓகேவா? அப்போ இதில் ஹரக்காத் வந்து நம்ம என்னென்ன இருக்கு, ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, அப்புறம் ஷத்தா, தன்வீன்னு, சுக்கூன்னு, அப்புறம் வந்து லாங் ஓவர்ஸில் வந்து ஆ, இ, ஊ, அப்புறம் அலீஃப் அல் மக்சூரா படித்தோம், அது டைப் ஆஃப் லாங் ஓவல். அப்புறம் டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் ஹம்சா படித்தோம். இதெல்லாமே படித்தோம் இல்லையா? இதெல்லாமே படிச்சுட்டு இது இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு ஜாயின், வாட் ஆர் த லெட்டர்ஸ் வில் பி ஜாயினிங், வாட் ஆர் த லெட்டர்ஸ் வில் நாட் பி ஜாயின், என்னென்ன லெட்டர்ஸ் ஜாயின் பண்ணணும், என்னென்ன ஜாயின் பண்ணக்கூடாது, அதெல்லாம் படித்தோம் இல்லையா? அப்போது ஒரு அரபிக்கில் சில லெட்டர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண முடியாத லெட்டர்ஸ் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. எனிபடி கேன் சே வாட் ஆர் த 6 லெட்டர்ஸ் வில் நாட் பி ஜாயின் வித் த நெக்ஸ்ட் லெட்டர்ஸ்? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது 6 லெட்டர், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, எந்த 6 லெட்டர் ஜாயின் பண்ணாது? அலிஃப், ம், தால், ஜா, ரா, ஜா, ரா, வாவ். லாஸ்ட் ஒன், வாவ், வெரி குட். அலிஃப், தால், ஜால், ரா, ஜா அண்ட் வாவ், ஓகேவா? இது எல்லாமே வந்து ஜாயின் ஆகாத லெட்டர்ஸ். அதாவது இந்த லெட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம தம்பி நல்லா நோட் பண்ணுங்க, இது பெரும்பாலான மக்கள் வந்து நம்ம தெரியாமலே நம்ம ஓதிட்டு போவோம். சில பேர் குரான் ஓதக்கூடிய ஆளுங்க கூட இதெல்லாம் ஜாயின் ஆகுமா ஆகாதா நிறைய பேர் தெரியாது. பட் அந்த ஒரு ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாமே ஜாயின் ஆகாது, ஜாயின் அதெல்லாம் ஆகும். அலிஃப்க்கு பிறகு வந்தால் ஜாயின் ஆகாது, அதே மாதிரி தாலுக்கு பிறகு வந்தால் லெட்டர் ஜாயின் ஆகாது. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு மைண்டில் உட்காரும். இதெல்லாமே வந்து முக்கியமான லெட்டர்ஸ் இல்லையா? இப்போ ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, ஓகேவா? வாட் இஸ் ஃபத்ஹா சவுண்டு? கஸ்ரா, கஸ்ரா இ, இ, தம்மா உ, உ, ஆ, இ, உ. இது வந்து தான் என்னது ஷார்ட் ஓவல் சொல்லுவாங்க, ஆ, இ, உ, ஓகேவா? இப்போ அதே மாதிரி ப, பி, பு, ஒவ்வொரு லெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க, அலிஃப் அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் ஒரு லெட்டர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. த, தி, து, ச, சி, சு, ஜ, ஜி, ஜு, ஹ, ஹி, ஹு, ஹ, ஹி, ஹு, த, தி, து, த, தி, து, ர, ரி, ரு, ஜ, ஜி, ஜு, ச, சி, சு, ஷ, ஷி, ஷு, சா, சி, சு, சுவாத் இல்லையா, சுவா, சி, சு, துவா, தி, து, துவா, தி, து, துவா, தி, து, ஆ, ரி, ரு, கா, ரி, ரு, ப, பி, ஃபு, க, கி, கு, க, கி, கு, ல, லி, லு, ம, மி, மு,
ந நி நு வ வி வு ஹ இ ஹு ய இ யு. இதுதான் வந்து பேசிக் வவல்ஸ், ஷார்ட் வவல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமானது, இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு நீங்கள் இதே மாதிரி அடுத்த பாருங்க, இதே மாதிரி கொண்டு போகிறேன். தன்வீன் வாங்க, தன்வீன். கம் டு த தன்வீன். தன்வீன்னா உங்களுக்கு எத்தனை, how many types of தன்வீன் we have? தன்வீன் சொல்லுங்க, எத்தனை டைப்ஸ் இருக்கு? 3 types, sir. 3 types. ஓகே, வாட் ஆர் த 3 types? சொல்லுங்க. அன்னை இன்னும். வெரி குட், ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. அன்னே இன்னே ஒன்று, ஆர் வி கேன் சே டபுள் ஃபத்தா, டபுள் கசரா, டபுள் தம்மா. இப்போ சிங்கிள் ஃபத்தானா ஆ, இப்போ நீங்கள் டபுள் ஃபத்தா போடும்போது அன்னே. ஓகேவா? அன்னே இன்னே ஒன்று. வெரி குட். டபுள் ஃபத்தா அன்னே, டபுள் கசரா எண்ணே, டபுள் தம்மா உன்னே. ஸோ நோட் த பாயிண்ட். தன்வீன் எப்பவுமே எங்கே இருக்கும்? இனிஷியல் வருமா, மிடில் வருமா? மிடில் தான் இருக்கு. இல்லை, இனிஷியல் வராது, மிடில் வராது. எங்க வரும்? சார் வீக் லெட்டர்ஸ். ஓகே, எண்டிங்ல வரும். அதை நோட் பண்ணி, எண்டிங்ல வரும், கடைசியில் வரும். தன்வீன் எப்பவுமே எப்போ வரும்? எண்டிங்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கிதாபுன், புன் எங்க இருக்கு? பால தானே இருக்கு, பா. எண்டிங். கரெக்டா? வலதுன், துன் எங்க இருக்கு? தா, தால் இருக்கா? லாஸ்ட் லெட்டர். கலமுன், இதெல்லாமே என்னது? டபுள் தாம்மா. இப்போ டபுள் ஃபத்தா வாங்க. கிதாபன், கலமன், வலதன், மஸ்ஜிதன். எப்பவுமே எண்டிங்ல தான் இருக்கும். தன்வீன் வந்து இனிஷியல்ல வராது, மிடில்ல வராது. இட் ஆல்வேஸ் கம் இன் த எண்டிங் பொசிஷன். ஓகேவா? டவுட் சார். எஸ். இப்போ ஒரு அரபிக் குரான்ல ஒரு லெட்டர் டபுள் தம்மா இல்ல தன்வீனோட முடிஞ்சா அது எண்டிங் லெட்டர் தானே சார்? அப்போ அந்த வேர்டு. ஆமா ஆமா, குரான்ல இல்லை, எந்த லாங்குவேஜ், எந்த ஒரு புக்ல அரபிக்ல பார்த்தா கூட தன்வீனோட முடிஞ்சா அது எண்டிங்ல தான் வரும். உங்களுக்கு இனிஷியல வரவே வராது தன்வீன், மிடில்ல வராது தன்வீன். எப்பவுமே எண்டிங்ல இருக்கும், எண்டிங்ல வரும். ஓகேவா? இப்போ நடுவில் தன்வீன் வந்தா படிக்க முடியாது. அதனால கிதாபுன், கிதாபன், கிதாபின். எக்ஸாம்பிள் கலமுன், கலமன், கலமின். பட் மீனிங் வைஸ் சேம். 3 விதமா மாறுது இல்லையா? மீனிங் பொறுத்த வரைக்கும் சேம் தான். பட் கிராமட்டிக்கல் ஃபார்ம்ல அது சேஞ்ச் ஆகும். அது டபுள் தமாவா, டபுள் ஃபத்தாவா, டபுள் கசாவா, கிராமட்டிக்கல் பாயிண்ட்ல அது மாறும். பட் அது ஏன் மாறுது இப்போ உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது தேவையில்லை. இப்போ கிராமட்டிக்கல் பாயிண்ட் அது. பட் வந்து 3 விதமா மாறும். ஒரு நவுன் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா 3 விதமா மாறும். இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியும். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லா. இது கலிமா, எல்லாரும் தெரியும் இல்லையா? ஒவ்வொரு முஸ்லீம் படிக்க வேண்டிய கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லா. ஆக்சுவல் முஹம்மதுன் அங்க ரா இருக்கனால முஹம்மதுர் ஜாயின் பண்ணி படிக்கிறோம். இப்போ முஹம்மதுன் வந்துச்சா? இப்போ பாருங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதன், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் வருதா? முஹம்மதர் ரசூலுல்லா. பாங்குல கலிமா கூட இருக்கு, பாங்கு சொல்றோம், கலிமா சொல்றோம். ஓகே, அஷ்ஹது அன்ன முஹம்மதன். ஃபர்ஸ்ட் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர், முஹம்மதுன். செகண்ட், அஷ்ஹது அன்ன முஹம்மதன். தேர்ட் பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின். முஹம்மதின் தானே? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். டெய்லி ஓதக்கூடிய தரூத் ஷரீஃப். இது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் தானே சார் வரும்? முஹம்மதி வ அலா அலி முஹம்மதின். ஆமா ஆமா, இல்ல ஆக்சுவலா முஹம்மதின் தான். அங்க வாவ் வருது இல்லையா? வாவ், வாவ் வந்தனால முஹம்மதின் பிளஸ் வாவ் முஹம்மதியும் ஆயிடுது. புரியுதா? வாவ் வந்தனால தான் அது வந்து ஜாயின் பண்றது. அரபிக்ல ஒரு ஸ்டைல் இருக்கு. அதாவது தன்வீனோட முடிஞ்சா அது என்ன ஆயிடும், அடுத்த லெட்டர் கூட என்ன இருக்கு, ஷத்தா இருந்தா அது நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி இழுத்து படிக்கணும். முஹம்மதியும். ஓகேவா? முஹம்மதுர் ரசூலுல்லா இல்லையா? முஹம்மதுர் அங்க ரா இருக்கு, ஷத்தா. இங்க தன்வீன் முடியுது. ஆக்சுவலா அது வந்து நீங்க ஷத்தா இல்லாம இருந்ததுன்னா அது என்னது? முஹம்மதுன் தான். இங்க முஹம்மதன் தான். அதான் பியூர், ஒரிஜினல் தான், ஒரிஜினல் தான். அடுத்த கூட லெட்டர் கூட வரும்போது அது என்ன, அது ஜாயின் ஆகுது. இப்போ முஹம்மதன் ஃபர்ஸ்ட் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். கரெக்டா?
எஸ் சார். அங்கே வந்து 3 விதமா சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து இந்த இடத்துல என்னது 3 மீனிங் ஒன்று தான். முகமது தான். முகமது இஸ் அ மெசேஞ்சர் ஆஃப் அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது தான். தெர் இஸ் நோ காட் எக்ஸப்ட் அல்லா அண்ட் ப்ராஃபட் முகமது இஸ் அ மெசேஞ்சர் ஆஃப் அல்லா. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், ஐ பியர் விட்னஸ் தட் முகமது இஸ் மெசேஞ்சர் ஆஃப் அல்லா. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். தேர்ட் ஒன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். ஓ அல்லாஹ், கிவ் சல்யூட்டேஷன்ஸ், பீஸ் டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகேவா? அப்போ மீனிங் ஒன்று தான். முகமது தான். இங்கிலீஷில் வந்து முகமது ஒரு தான் போடுவோம். தமிழில் முகமது தான் போடுவோம். பட் அரபியில் அப்படி இல்லை. முகமதுன், முகம்மதன், முகம்மதின் மாறும். 3 விதமாக மாறும். கேஸ் எண்டிங்ஸ் அது மாறக்கூடியது. அதே மாதிரி பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் அல்லாஹூ கஃபூருன் ரஹீம். அல்லாஹ் மன்னிப்பவன், கருணையாளன். இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன். ஃபர்ஸ்ட் அல்லாஹூ வருது, எந்த விதமாக சேஞ்ச் வரல. செகண்ட் பாருங்க, இன்னல்லாஹ. அதே அல்லாஹூ என்னாச்சு? அல்லாஹ மாறி இருக்கு. கரெக்டா? தேர்ட் பாருங்க, அவுது பில்லாஹி. அவுது பில்லாஹி. இங்க பி வந்து என்னாச்சு? அல்லாஹு பிகம் அல்லாஹி. பி பிளஸ் அல்லாஹு, இட் பிகம் பில்லாஹி. ஓகே. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பிஸ்மில்லாஹி. பி பிளஸ் அல்லாஹு, இட் பிகம் பிஸ்மில்லாஹி. அது ஏன் கசரா வருது? அது கிராமட்டிக்கல் பாயிண்ட். ஓகேவா? அது வந்து பி வந்தனால கசரா மாறுது. பி இஸ் எ ப்ரிபோசிஷன். ஓகேவா? அதே மாதிரி பில்லாஹி, அங்கே பி, இங்கேயும் அவுது பிஸ்மில்லாஹி, பி வருது, அதனால சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த அல்லாஹூ, அல்லாஹ, அல்லாஹி. ஸோ 3 கேசஸ் மாறுது. இது மாதிரி வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன் குரான், ஹதீஸ் எக்ஸெட்ரா. குரானில் வந்து இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஏன் அங்கே முகமதுன், ஏன் முகம்மதின், ஏன் முகம்மதுன், அங்கே ஏன் அல்லாஹூ, இங்கேயும் அல்லாஹி, ஏன் அல்லாஹ? பிகாஸ் ஆஃப் கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்டில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அரபிக்கில். அப்போது அங்கே தன்வீன்னால முகமதுன், முகமதன், முகமதின். இங்கே தன்வீன் இல்லை, டெஃபினிட் நவுன். அதனால அல்லாஹூ, அல்லாஹ, அல்லாஹி. ஓகேவா? ஒரே அல்லாஹ் தான், ஒரே முகமது தான். பட் அதனால் அது சேஞ்ச் ஆகிட்டு ஆகும். அரபிக்கில் அப்படி தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வவல்ஸ் வந்து ஹரக்காத் மீன்ஸ் மூமெண்ட்ஸ். மூமெண்ட் இங்கேருந்து அங்கேருந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபத்தா, கசரா, தம்மா, சுக்கூன், ஷத்தா, தன்வீன், லாங் வவல், ஷார்ட் வவல். இதுதான் அரபிக். ஒரு இடத்துல நம்ம நிற்க முடியாது. ஏன்னா அரபிக் வந்து அது மாதிரி ஒரு லாங்குவேஜ், ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். மற்ற எல்லாத்துக்கும் ஒரு மூல மொழி அரபி மொழி. அரபு மொழி வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மொழியாக இருக்குது உலகத்தில். எல்லாத்துக்கும் அதுதான் வந்து மெயின், ஒரு என்ன சொல்கிறது, சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். குரான் இஸ் த சோர்ஸ் ஆஃப் கிராமர். ஓகேவா? இப்போ அரபி மொழி வந்து உங்களுக்கு ரொம்ப லேசான மொழி, ஈஸியான மொழி, சிம்பிளாக நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய மொழி. அதனால் வந்து குரான்லாம் உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். 15 days 1 month நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக குரான் வந்துடும். இன்ஷால்லா யூ வில் பிகம் டீச்சர். யூ கேன் டீச் டு எனி ஒன். ஓகேவா? அதனால் அரபிக் மொழி ரொம்ப நீங்கள் டிஃபிகல்ட்டு, முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், தஜ்வீத் அப்படி இப்படி நினச்சிக்காதீங்க. ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு மொழி. ஓகேவா? இப்போ ஃபத்தா, கசரா, தம்மா முடிச்சிட்டோம். அடுத்து தன்வீன் வந்தோம். தன்வீனில் உங்களுக்கு அன்னு, இன்னு, ஒன்று, பன்னு, பின்னு, புன்னு எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? தன்வீன் டைப்ஸ் இதெல்லாம். அடுத்து சுக்கூன். சுக்கூன் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. சுக்கூன்னா சுக்கூன் சே ரஹனா ஹே சொல்கிறேன். சுக்கூன் அது கீப் ரெஸ்டிங், ரெஸ்ட் எடுங்க. வவல்ஸ் சவுண்ட், அது வவல்ஸ் மீன்ஸ் சவுண்ட் கொடுக்கக்கூடியது. ஆ, இ, உ, அன்னு, இன்னு, ஒன்று. பட் சுக்கூன்னா என்ன ஆகும்? டு ஸ்டாப் த சவுண்ட், டு கீப் ரெஸ்ட் த சவுண்ட், கீப் சைலண்ட் த லெட்டர். இப்போ தமிழில் கா இருக்கு. கா, ஞாச்சா எல்லாம் தெரியும் உங்களுக்கு. கா மேலே புள்ளி போட என்ன ஆகிடும் தம்பி? மேலே புள்ளி போட்டா, காக்கு மேலே புள்ளி போட்டா இக்கு ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி அரபியில் பா இருக்கு. பாக்கு மேலே புள்ளி போட்டா இப்பு. அவ்வளோதான். அந்த புள்ளினா ரவுண்டாக போடுவாங்க, ரவுண்டு சிம்பிள். ஓகேவா? அந்த ரவுண்டு சிம்பிள். I will take this. So there are 2 types of symbol. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆர் முட்டை இருக்கும்.
3 டைப்ஸ் இருக்கு. 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 3 ஸ்டெப்ஸ். ஆல் ஆர் சுக்குன். எப்படியும் எழுதலாம். யூக்கு ரிவர்ஸ் போட்டு எப்படி எழுதலாம். சிக்கு ரிவர்ஸ் போட்டு எப்படி ரவுண்டாக போடுவாங்க. எல்லாமே சுக்குன் தான். சுக்குனுக்கான சிம்பிள்ஸ். நீங்கள் இது அரப் பிரிண்டிங்கில் வந்து இது மாதிரி இருக்கும். அரப் பிரிண்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும். இந்தியன் பிரிண்டிங்கில் இப்படி இருக்கும். ஓகேவா? சுக்குனுடைய சிம்பிள்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே சுக்குன். இப்போ வந்து நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ இங்கே வந்து பா இருக்கு, புள்ளி இருக்கு, இல்லை கா இருக்கு, இக்கு புள்ளி போட்டோம், இக்கு. இதனோட ஒரு லெட்டரை வேர்டு ஸ்டார்ட் பண்ண முடியுமா தம்பி? இது மெய் எழுத்து சொல்லுவாங்க. மெய் எழுத்து. மெய் எழுத்தோட ஒரு லெட்டரு இதை வச்சுக்கிட்டு ஒரு வேர்டு ஸ்டார்ட் பண்ண முடியுமா? வரும் ஏதாவது சொல்லுங்க. நடுவில் இதுதான் ஸ்டார்ட் பண்ணணும். இருக்குமா? இல்லை. அதே மாதிரி அரபிக்ல மீம்க்கு சுக்குன் போடுறேன். லெட்டர் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஓ இது எப்போ எங்கே வரும்? இனிஷியலில் வரவே வராது. நோ இனிஷியல். இட் ஆல்வேஸ் கம் இன் த மிடில் அண்ட் இட் ஆல்வேஸ் கம் இன் த ஃபைனல் பொசிஷன். மிடில் வரலாம், ஃபைனலில் வரலாம். இருக்கு இல்லையா? அக்கம், பக்கம் நடுவில் வருது, கடைசியில் வருது. இருக்கு இல்லையா? தமிழ் அதே தான், அரபியில் அதே தான். அப்போது இப்போ நீங்கள் தனியாக நீங்கள் சுக்குன் படிக்க முடியாது. ஏதாவது ஒன்று சேர்த்து தான் வரும். முன்னாடி பின்னாடி பார்க்கணும், முன்னாடி கூட சேர்த்து தான் வரும். அதான் சுக்குனுடைய வேலை. இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இது படிங்க பாப்பா. யாராவது சேர்த்து படிங்க. மன. வெரி குட். இப்போ மணி. வெரி குட். இப்போ மனு. வெரி குட். இப்போ புரியுதா? அவ்வளவுதான். ஆ ந ம ந ம நி ம நு. அந்த ஆ இ உ சொன்னீங்க, அது மூமெண்ட்ஸ். அது என்னது? வவல்ஸ், ஹரக்காத். பட் சுக்குன்னு சொல்லும்போது ஸ்டாப், மண், கிஃப், மின், அன், லன், அது மாதிரி இருக்கும் சுக்குன் உடைய வேலை. ஓகேவா? இது வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சுக்குன் இருக்கு. இது வந்து நார்மல் சுக்குன். இப்போ வந்து நீங்கள் ஒருவேளை இந்த ஃபதா வந்து இந்த யா இல்லாமல் வரும்போது தான் இது மாதிரி சவுண்ட் வரும். இப்போ யா இருக்கு இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு டைப்பாக சொல்கிறேன். இன்னொரு டைப்பு. இப்போ வந்து இப்போ யா அலீஃப்க்கு மேலே ஃபதா போடுறேன், யாக்கு மேலே சுக்குன் போடுறேன். இப்போ வந்து நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? ஐ. இது ஐ. அதாவது தமிழ் ஐ இருக்கு இல்லையா? ஐ, ஐ, ஓ, அந்த ஐ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோட சவுண்ட் இது ஐ. இப்போ பா இருக்கு, பாக்கு மேல போடுறேன். இது பை. ஐ, பை, தை, சை, அது மாதிரி வரும். இது ஒரு டைப் ஆஃப் சுக்குன் தம்பி. முதல்ல படிச்சு நார்மல் சுக்குன். இப்போ அலீஃப் வித் யா இது மாதிரி இருக்கும். இப்போ அலீஃப் வித் யா வாவ் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அலீஃப் வித் வாவ் அவு. தமிழ்ல எல்லாம் கவர் ஆச்சு. இ எல்லாம் படிச்சிட்டோம். இப்போ ஐ படிச்சிட்டோம். இப்போ அவு. அவுனாது அவு. ஓ ஓ அவு வருது இல்லையா? அவு. அக்கு வந்து அதான் இக்கு புள்ளி, இக்கு. இது அவு. இது பவு. வெரி குட். இது படிங்க. மௌசுன். வெரி குட். மௌசுன். மௌசுனா அது வாழைப்பழம், பனானா. அரபிக் ஒரு வாழைப்பழம் மாதிரி ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். அப்போ அரபிக்லேருந்து உருது போச்சு. மௌஜ்லேருந்து மௌஜ் வார்த்தை உருதுவா அரபிக்கா? அரபி வார்த்தை. அரபிலேருந்து உருது போச்சு. புரியுதா? உருது வந்து அரபி போல. ஏன்னா அரபிக்கு தான் வந்து மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ். இப்போ தமிழ் தான் எப்படி எல்லாத்துக்கும். Assalamu alaikum. Sir, Salih Islam, sir. Dr. Sattar sir. Yes, sir. I am coming in the line. Yes, sir. Please, sir. சல்மானுடைய அக்கௌண்ட்ல இருந்து வர்றேன். என்னுடைய டைரக்ட் அக்கௌண்ட்ல வர முடியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Sattar sir, mashallah, very good presentation. Alhamdulillah, sir. You please now மீம் நூன் போட்டீங்கல்ல Sattar sir, அதை கொஞ்சம் மறுபடியும் போடுங்க. ஒரே நிமிஷம். மீம் நூன் போறேன் சார். எஸ் மாஷாஅல்லாஹ். தம்பி, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப சார் வந்து உங்களுக்கு சுக்கூன் விஷயமா சொன்னாங்க இல்லையா? சுக்கூன் ஆர் சாக்கின், ரெஸ்டிங், ஸ்டாப்பிங்,
அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வரவே வராது, உச்சரிக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்ப அதே இத சார் சத்தார் சார் ஷத்தா கொடுங்க ஃபர்ஸ்ட் லெட்டர். எஸ் மீம்லையா சார்? மீம்லையா? மீம்ல இதுவும் கூட ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வராது தம்பி. எஸ் எஸ். ஓகே, நூன் கொடுத்துருங்க சத்தார் சார். நூன் கரெக்ட். இப்ப இங்க நூன்ல வந்து ஷத்தா, மீம்ல வந்து ஃபத்தா கொடுங்க சார். எஸ், ஷத்தாக்கு ஃபத்தா கரெக்ட். தம்பி இப்ப படிங்க தம்பி. சையத் அப்ரோஸ். ஓகே சார். மறுபடியும் படிங்க. மன்ன. ஓகே, மன்ன. இப்ப இது ஃபர்ஸ்ட் மீமுக்கு ஷத்தா இருந்தா எப்படி படிப்பீங்க? முடியுமா? மீமுக்கு ஷத்தா கொடுத்திருந்தா முடியுமா? முடியாது சார். ஓகே, இப்ப சுக்கூனை வச்சு எப்படி ஸ்டார்ட் ஆகாதோ அதே போல ஷத்தாவை ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகினிங்ல வச்சு ஸ்டார்ட் ஆகிறது கஷ்டம், முடியாது, பெரும்பாலும் வராது. சரிங்களா? இப்ப சுக்கூனும் சாக்கின் ஆர் சுக்கூன் ரெண்டு வகையிலும் நாம சொல்லுவோம். அதே போல ஷத்தாவையும் கவனத்துல வச்சுங்க. ஒரே நேரத்துல ரெண்டு பாடமா உங்களுக்கு போயிடும். மாஷாஅல்லா, நல்ல சரியான பிரசன்டேஷன் சார் சொன்னது, அதை கொஞ்சம் கவனத்துல வைங்க. தென் மன்ன. ஓகே, மன்ன சார், அத மண்ணின் கொடுங்க சார். எஸ் சார். மண்ணின். வெரி குட் சார். இப்ப பாருங்க தம்பி, மண்ணின். ஓகே, இது நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்ல இந்த மாதிரி எழுதுவோம். சில நேரங்களில் குரான் ஷரீஃப் அந்த பிரிண்டிங் வந்து அரப் கண்ட்ரீஸ்ல இருந்தா சார் ஷத்தாவுக்கு நேர் கீழேயே கசர் கொடுத்துருங்க சார், டபுள் கசர். இப்படியும் வரும் தம்பி, மண்ணின். ஓகே, மண்ணின். இந்த ஷத்தாவுக்கு கீழே நேர் கீழே கஸ்ரா கொடுக்க முடியும். ஒரு கஸ்ராவும் தரலாம், டபுள் கஸ்ராவும் தரலாம். ஒரு கஸ்ரா கொடுத்தா மண்ணி, டபுள் கஸ்ரா இருந்தா மண்ணின். ஓகே, அதே நூனுக்கு கீழே, நூன்கிற எழுத்துக்கு கீழே ஒரு கஸ்ரா கொடுத்தா மண்ணி, தென் டபுள் கஸ்ரா கொடுத்தா எஸ் இட் இஸ் மண்ணி. now டபுள் கஸ்ரா that is also மண்ணி. மீம் ஷத்தாவுக்கு கீழையும் கஸ்ரா கொடுக்கலாம். ஷத்தா இல்லாம ஷத்தா எந்த எழுத்து மேல வந்திருக்குதோ அந்த எழுத்துக்கு கீழையும் கஸ்ரா கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு குரான் ஓதும் போது ரொம்ப பயனுள்ள தகவல்களா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க தைரியமா மாஷாஅல்லாஹ், நான் உங்க ஸ்டூடெண்ட் குரூப்ல அநேகமா ஒரு 2-4 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அட்டன் பண்ற கொஸ்டினுக்கு சார் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 3-4 டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. மாஷாஅல்லாஹ், இதெல்லாம் ஒரு நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஃபார்ச்சூன், தட் இஸ் ஒரு குட் திங். பல நல்ல பேராசிரியர்கள்ட்ட இருந்து நீங்க பாடத்தை படிச்சிருக்கிறீங்க. எளிமையான முறையில உங்களுக்கு தகவல்கள் எல்லாம் தந்திருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். பிளஸ் வந்து இப்ப நீங்க குரான் ஓதக்கூடிய பக்குவத்துக்கு வந்துட்டீங்க மாஷாஅல்லாஹ். திஸ் இஸ் த 15th டே. இல்ல சதா சார், இது 15 தானே? 15th டே. எஸ் மாஷாஅல்லாஹ். அதனால தம்பி நீங்க இப்ப குரானை ஓதக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. சாருக்கு கொஞ்சம் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்தரா உங்களுக்கு ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து ரிஹர்சல் பண்ண கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எய்தர் அல் அஸ்மா அல் ஹுஸ்னா ஆர் சூரத் அல் ஃபாத்திஹா ஆர் ஆயத்துல் குர்சி ஆர் ஆல் டுகெதர், இந்த மூணையுமே நீங்க இப்ப வாசிக்க போறீங்க இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் பேசிக் 28 letters you have been taught, then 3 short vowels a e u taught, then the lengthened vowels, that is a e u taught, then sukun taught, sakin, that is sukun and sakin both are same, then shatta taught, then mad அதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப மாஷா அல்லாஹ் நீங்க நிறைவு பகுதியில இருக்கிறீங்க. இப்ப சார் வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல எதுல உங்களுக்கு தகவல் தேவைன்னு நினைக்கிறாங்களோ அதை உங்களுக்கு ஃபர்தரா தருவாங்க. தந்து முடிச்சது பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய டார்கெட்ல அல் அஸ்மா அல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள், அதை 99 திருநாமங்கள் சொல்லி உலமாக்களுடைய கருத்துகள் இருக்கு. அதை வந்து உங்களுக்கு 1 by 1 சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே பெரும்பாலும் அல் அஸ்மா அல் ஹுஸ்னா அலிஃப் லாமோட டெஃபினட் ஆர்டிகிளோட சேர்ந்து வரும். ஓகே, அந்த டெஃபினட் ஆர்டிகிளோட சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல பிகினிங் ஆஃப் த வேர்ட், பிகினிங் ஆஃப் த வேர்ட் தட் இஸ் நேம், அது சன் லெட்டரா இருக்கா 3 லெட்டர் இருக்கான்னு பார்க்கணும். சன் லெட்டரா இருந்தா நமக்கு முதல்ல உங்களுக்கு ப்ரீவியஸ்லி த லெசன் ஹஸ் பீன் டாட். சன் லெட்டரா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சத்தார் சார் கிளாஸ் எடுக்கிறாரு. சத்தாருங்கிறது அல்லாவுடைய பெயர்கள்ல ஒன்று. இப்ப சத்தாரை வந்து அலிஃப்லாம் சேர்த்தீங்கன்னா அல் சத்தாரு இல்ல அஸ் சத்தாரு. ஓகே, இந்த பாடத்தை நீங்க இன்ஷா அல்லாஹ் இப்போ அதையும் சொல்லிடுவாங்க.
தென் யூ ஆர் கோயிங் டு எஸ் லெட் அஸ் ஸ்டார்ட் பிஸ்மில்லா. தம்பி இப்ப பாருங்க, எஸ் அஃப்ரோஸ் நேம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு ஓடியாது. ஓகே பிஸ்மில்லா. இந்த தம்பி ப்ளீஸ் ரீட் த ஹுவல்லாஹு. சார் கொஞ்சம் கீழே இறக்குங்க சார், எனக்கு அந்த பிரசன்டேஷன். எஸ் சார், தம்பி படிங்க சார் இப்போ. இது பிஸ்மில்லா மணி ரஹீம். நேத்தே படிக்க வச்சிரும், இன்னைக்கு ஒரு ஓகே ரிவிஷன் பண்ணலாம் சார். ஓகே 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 ரிவிஷன் தான் இது. ஓகே, அவ நேத்து படிச்சுட்டாங்களா சார்? படிச்சாங்க சார், நேத்து நான் நுழையவே முடியல குரூப்ல. ஓகே அப்படியா? சரி சார், ஓகே ஓகே சார், ஓகே நேத்து படிச்சிட்டோம். தம்பி, அப்போ இந்த அல் அஸ்மால் ஹுஸ்னா எல்லாமே படிச்சு வாசிச்சிட்டாங்களா சார்? ஆமா வாய்ச்சாங்க சார், நேத்து ஓகே முடிஞ்சிச்சு. சார், சன் லெட்டர் 3 லெட்டர் பிராக்டிஸ்லாம் வந்தாச்சா? ஆமா வந்தாச்சு சார், அதுவும் வெரி குட், சொல்லியாச்சு, இதுவும் மாஷாஅல்லா. நடத்திட்டோம். நெக்ஸ்ட் டுடேஸ் அஜெண்டா. இது நடத்தணும் சார், இந்த ரீடிங் பிராக்டிஸ் இது மிஸ் ஆயிடுச்சு. இந்த பிஸ்மில்லா, மாஷாஅல்லா, இது அல்லாஹ் நீங்க அக்பர், ஓகே ஓகே மாஷாஅல்லா, குட். சுப்ஹானல்லாஹ். தென் பெரும்பாலும் ஓகே சார். தென் இது போக தென் வாட் வி இதுக்கு பிறகு ஆர் இதான் கோயிங் சார், டு சூரா ஃபாத்திஹா. சூரா கொஞ்சம் பிஸ்மில்லா கொடுங்க சார், எனக்கு கேட்டுங்க. எஸ் எஸ் ஓகே மாஷாஅல்லா. இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆரம்பிச்சுட்டு போலாமா? இத ஓகே மாஷாஅல்லா, ப்ராப்பர் வேல போயிட்டு இருக்கு. மாஷாஅல்லா, ப்ளீஸ் ப்ரொசீட் சார். நான் வந்து இதுவே இட் இஸ் அ குட் மெத்தட் மாஷாஅல்லா. தம்பி இப்போ இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில நீங்க எண்ணிக்கை முக்கியமானதல்ல, எண்ணங்கள் முக்கியமானது. நீங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்ட்டிசிபேட் பண்றீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வாறான ஒரு முக்கியமான விஷயத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது முக்கியமானது. மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை நல்ல முறையில நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. அல்லாஹ் இதை பயனுள்ள கல்வியாக ஆக்கி வச்சிருக்கிறான். இது உங்க வாழ்க்கைக்கு பூராவுமே பயனுள்ளதாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். பிளஸ் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ்ல ஒண்ணு, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. இப்ப நாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். We want to become one among the people who are told by Prophet sallallahu alaihi wasallam as the best people. நல்ல மக்கள், சிறந்தவர்கள் என்று சொன்னவர்களில் ஒருவர்களாக ஆகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ப்ரொஃபசர்ஸ் நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க இன்னைக்கு மாணவர்களா இருக்கிறீங்க, நாளை இன்ஷா அல்லாஹ், நாளை இன் தி சென்ஸ் ஃபியூச்சர், யூ வாண்ட் டு பி டீச்சிங் other people the Quran al-Majid. Okay, otherwise you will be in the people of supporting this particular good aspect. குரானை போதிப்பவர்களாக அல்லது போதனையை பெறுபவர்களாக அல்லது போதிப்பதையும் போதனையை பெறுவதையும் ஆதரிப்பவர்களாக, அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்யட்டும். இந்த முழு நிறைவாக இந்த பாடத்தை இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சார்ட்ட கேட்டுக்குங்க, படிச்சுங்க. அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும். எங்களுக்கும் துஆ செய்யுங்கள். We are praying for you. You please pray for all of your teachers, parents and the entire Ummah Muslimah and see everyone in the world. Okay. Then one more thing I want to say, convey here. அது என்னன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஆன்லைன்ல, நாட் டுடே, if possible today itself you will receive it. Otherwise 1 or 2 days உங்களுக்கு certificates will be issued inshallah. Okay, jazakumullah, shukran, assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். சார் அல்ஹம்துலில்லாஹ். தம்பி ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, சார் வந்து ஃப்ரம் டே 1லேருந்து ரெகுலராக கிளாஸஸ்க்கு வராங்க. வந்து சாரே நிறைய நடத்திருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய அட்வைசஸ் பண்ணியிருக்காங்க. ஹி இஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ், மோட்டிவேட்டிங் அஸ் ஃபார் த என்டையர் கோர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். அதே மாதிரி சார் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம உஸ்தாத் இந்த மாதத்தில் ரிட்டையர் ஆகிறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட், அரபிக் டிபார்ட்மெண்ட் நியூ காலேஜ்லேருந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்களுக்காக துவா செய்யுங்க. அவங்க ஹெல்த்து, செஹத்து, அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபு நல்லபடியாக ஆகும்னு சொல்லி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம சுக்கூனுக்கு தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். சுக்கூன் வந்து வில் நெவர் பிகின் இந்த இனிஷியல் ஃபார்ம். அதே மாதிரி ஷத்தாவும் இனிஷியலில் வராது, எப்பவுமே மிடில் இருக்கும், ஃபைனல் இருக்கும் இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஷார்ட் வவல்ஸு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், லாங் வவல்ஸ். லாங் வவல்ஸில் வந்து தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் லாங் வவல்ஸ். ரிமெம்பர், அலீஃப், வாவ் அண்ட் யா. ஓகேவா? இது ஞாபகம், இந்த 3 லெட்டர் ஞாபகம் வச்சுங்க தம்பி, அலீஃப், வாவ், யா. அலீஃப் வந்து உங்களுக்கு லாங் வவல்ஸ் இந்த 3 லெட்டர் வரும்போது சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அலீஃப் வரும்போது முன்னாடி லெட்டர் ஃபத்தா இருக்கணும். அலீஃப் வந்தால் இதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன இருக்கணும்? ஃபத்தா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆ, பானா பா. ஓகேவா? அலீஃப்க்கு முன்னாடி ஃபத்தா கம்பல்சரி இருக்கணும்.
அதே மாதிரி வாவ் இருக்கு இல்லையா, வாவுக்கு முன்னாடி லெட்டர் வில் ஹாவ் தம்மா. கரெக்ட். யாக்கு முன்னாடி தம்மா. யாக்கு முன்னாடி சார் யாக்கு முன்னாடி அசரர். வெரி குட் வெரி குட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கிதாபுன் இல்லையா, கிதாபுன் தா அலிஃப் இருக்கு, அங்க தா இருக்கு அலிஃப் இருக்கு, அப்ப தால ஃபதா இருக்கு, கிதாபுன். இப்போ ஜமீலுன் ஜமீலுன் ஜீம் மீம் யா லாம் ஜமீலுன், அதுல பாருங்க ஈ ஐயா. அப்போ கஃபூருன் அல்லாஹு கஃபூருன் கஃபூர். அப்போ இது எல்லாமே லாங் வவல்ஸ். எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த புக்ல ஒரு தடவை நீங்க ஃபுல்லா ரீகேப் பண்ணிக்கோங்க. எல்லாமே அவைலபிள் இருக்கு இன்ஷால்லா. உங்களுக்கு இந்த புக்ஸு உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நீங்க ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுங்க. படிக்கும்போது உங்களுக்கு எல்லாம் புரியும். தேவைன்னா எழுதிக்கோங்க இன்ஷால்லா. ஓகேவா? அதனால இது படிக்க தான் வரும். நம்ம இதெல்லாம் நவல்ஸ் எல்லாமே படித்த பிறகு இப்போ நம்ம படிக்கிறதுக்காக ரீடிங் ப்ராக்டிஸ் அப்ளை பண்ணுறோம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அது படிக்கும்போது கண்டிப்பாக தடுமாற்றம் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோலினஸ் இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் ரீடிங் டெய்லி ப்ராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 hour நீங்கள் டெய்லி செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்ஷால்லா நீங்கள் 1 மாதத்தில் இல்லை 3 மாதத்துக்குள்ளவே நல்லா சரளமாக ஓதலாம் இன்ஷால்லா குரான். அதனால நீங்கள் வந்து உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை எங்கிட்ட நம்மக்கிட்ட கேளுங்க, நம்ம அரபிக் டிபார்ட்மெண்ட் தான் இருப்போம். எப்போ வேணால் வாங்க கேளுங்க, டவுட்டு கிளியர் பண்ணுங்கள், ஃபோன் போட்டு கேளுங்க, மெசேஜ் போடுங்க இன்ஷால்லா. வி ஆல்வேஸ் ஹெல்ப் யூ இன்ஷால்லா. இப்போ பாருங்க வாங்க, இப்போ நோ வி ஹவ் ரீடிங் ப்ராக்டிஸ். சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா இஸ் அ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த குரான். ஃபாத்திஹா என்ன தம்பி? ஃபாத்திஹா சூரா ஃபாத்திஹா பிகினிங் இல்லையா, இதுதான் ஸ்டார்டிங். நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணு சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு தான் எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ சூரா ஃபாத்திஹால இப்போ ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா. யார் படிக்க முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த சூரா தெரியும். மனப்பாடமா நீங்க படிச்சுட்டு போகிறத விட பார்த்து ட்ரை பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க சார், படிக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால நீங்க இப்போ சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுங்க. யாராவது ஒரு ஆளு பிஸ்மில்லாஹ். ஓதுங்க, படிங்க. ப்ராப்பரா படிங்க. பிஸ்மில்லாஹ். ம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். படிங்க சார். எஸ் எஸ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். ஓகே மாஷாஅல்லாஹ். ஓகே தம்பி, அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு முன்னாடி தம்பி குர்ஆன் ஓதுறீங்களா? கொஞ்சோண்டு ஓதிக்கிறேன். ஓகே 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 சரி, நல்லா ஓதுறீங்க. உங்க பேரு? சையத் அஃப்ரோஸ். அஃப்ரோஸ். ஓகே. அடுத்தது இதுல வந்து பாருங்க தம்பி, நான் சின்ன சொல்றேன் பாருங்க இன்ஃபர்மேஷன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த ஹிர்ரஹீம் இருக்குல்ல, கடைசியில் கஸ்ரா இருக்குல்ல, அது வந்து அப்படியே விட்டுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் படிக்கணும், சைலண்ட் பண்ணணும். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமீனா இருக்கு, ஆலமீன் தான். யூ ஹேவ் டு கீப் சைலண்ட் பிகாஸ் எண்டிங் ஆஃப் த வர்ஸ். அந்த வர்ஸ் ஆயத்துக்கு இல்லையா, அந்த ஆயத்துக்கு கடைசி ஃபர்ஸ்ட் ஆயத்து முடியுது. அந்த ஆயத்து முடிவில் நம்ம என்ன பண்ணணும், வர்ஸ் வந்து அந்த ஆயத்தை சைலண்ட் பண்ணணும். ஆலமீன ஆலமீன் சுக்குன் மாதிரி படிக்கணும், சுக்குன் மாதிரி. சார் அங்கே சுக்குன் இல்லையே, அப்படி கிடையாது. அரபிக்ல வந்து குரான்ல ஆயத்து முடியும் போது சுக்குன் மாதிரி தான் படிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமது லம் எலித். அங்க என்ன இருக்கு, எல்லாமே டபுள் தமா இருக்கு. பட் யாரும் குல் ஹுவல்லாஹு அஹதுன் அல்லாஹு சமது அப்படி படிக்க மாட்டாங்க. லம் எலிதுன் படிக்க மாட்டாங்க. லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அஹதுன் தான், அது அஹதுன்னு படிப்பாங்க. அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். இங்க பாருங்க, நிர் ரஹீமி இருக்கு, மீமுக்கு கஸ்ரா இருக்கு.
இதுவும் ஆயத்து முடியுது. அப்போ தேவையில்லை, நான் என்ன பண்ணும் அர் ரஹ்மா நிர்ரஹீம். அப்புறம் மாலிகி யௌமித்தீன், யௌமித்தீனி இருக்கு, வி கேன் ஸ்டாப் யௌமித்தீன். அப்புறம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், நஸ்தஈனா இருக்கு, நஸ்தஈனும் இருக்கு, நம்ம என்ன பண்ணோம் நஸ்தஈன், வி கேன் ஸ்டாப். அதே மாதிரி இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், வி கேன் ஸ்டாப் த வவல் சவுண்ட். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், ஆல்ரெடி சுக்குன் இருக்கு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், இங்க பாருங்க வலத்தாலீனா இருக்கு, வலத்தாலீன், வி கேன் ஸ்டாப் த வவல் சவுண்ட். அப்போ எல்லாமே வந்து ஆயத்து முடிவில் நம்ம சுக்கூன் மாதிரி, சுக்கூன் எப்படி படிக்கிறோம் அது மாதிரி ஸ்டாப் பண்ணணும். இது குர்ஆனுடைய ஒரு ரூல் இது. ஓகேவா? இது ஒன்று இருக்கு தம்பி. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது ட்ரை பண்ணிட்டே வாங்க, படிச்சுட்டே வாங்க. அடுத்தது ஆயத்தல் குர்சி இருக்கு. ஆயத்தல் குர்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எவரிபடி நோஸ், பட் ட்ரை டு ரீட் வித் த ப்ராப்பர் வவல்ஸ் மார்க்ஸ் இன்ஷால்லா. அடுத்து ஒரு ஆள் படிங்க, யார் இருக்காங்க? நம்ம அபு சாலி இருக்காரா? அபு சாலி படிக்கிறீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, பிஸ்மில்லா படிங்க ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வெரி குட். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. ஓகே, மாஷா அல்லாஹ், நல்லா படிக்கிறீங்க, வெரி குட். பட் இதெல்லாம் தம்பி சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, இந்த குல் உடைய 3 சூரா, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி படிக்கக்கூடிய வசனங்கள் தான். டெய்லி ஓதிட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊதிட்டோம்னா நமக்கு கெட்ட கனவு, கெட்ட எதுவுமே நம்ம வராது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்போம். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் வர்சஸ். சூரா ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, அப்புறம் இந்த குல்லுடைய 3 சூரா, அப்புறம் தூங்க போகும்போது துவா, இதெல்லாம் ஓதிட்டு நம்ம தூங்கணும். நம்ம வி ஆர் முஸ்லீம்ஸ் இல்லையா? நம்ம எப்பவுமே ஆல்வேஸ் வி ஷுட் அட்டாச் வித் த குரான் ஹதீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட நம்ம எப்பவுமே அட்டாச் இருக்கணும். அதுதான் குரான் நம்ம படிக்க நமக்கு என்ன ஆகணும், நமக்குடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆயத்துல் குர்சி. இதுல பாருங்க, நான் ஒரு தடவை படிக்கிறேன், கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. ஓகேவா? முக்கியமான ஒரு இந்த ஆயத்துல் குர்சி. அடுத்தது வந்து நம்ம நேற்று வந்து 99 நேம்ஸ் ஆஃப் அல்லாஹ் எல்லாமே படிச்சிருப்போம். இந்த 99 நேம்ஸ் வந்து படிக்கும்போது இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்களா? வேர் இஸ் சன் லெட்டர்ஸ், வேர் இஸ் மூன் லெட்டர்? தம்பி, அல்லாவுடைய பேரில் 99 பேர் இருக்கு. இங்கே வந்து எங்கெல்லாம் சன் லெட்டர், எங்கெல்லாம் மூன் லெட்டர் நோட் பண்ணீங்களா? அதெல்லாம் ஓகே, கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஓகே, நோட் பண்ணியிருப்பீங்க, சார் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுங்க. இப்போ அர் ரஹ்மான், அர் ரஹீம், இது எல்லாமே சன் லெட்டர்ஸ். அர் வருது இல்லையா, லாம் சவுண்ட் வரல. அதே மாதிரி அல் மலிக், அல் குத்தூஸ், மூன் லெட்டர்ஸ். அல் வருது. அப்போ எங்கெல்லாம் அல் வருதோ
அது எல்லாமே 3 லெட்டர்ஸ். எங்கெல்லாம் அல் வராம இருக்கோ, சவுண்ட் வரலையோ, சவுண்டு ஓகேவா, சவுண்ட் வராம இருக்கோ அதெல்லாம் சன் லெட்டர்ஸ். அப்போ எல்லாமே அஸ்ஸலாமு இருக்கு, அல் முஃமின், அஸ்ஸலாமு சன் லெட்டர், அல் முஃமினு சார் 3 லெட்டர்ஸ், அல் முஹைமினு, அல் அசீசு, சார் ஒரு சல்லமுனா. டவுட். சொல்லுங்க தம்பி, எது சார்? டவுட்டா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் சார், ஒரு டவுட் சார். கேளுங்க. சார் இங்க அல் குத்தூஸ் சொல்லியிருக்குதுல்ல சார், ஆ குத்தூசு. இப்போ இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து, இப்போ அது ஷத்து சுக்குன் இருக்குல்ல சார், ஆமா அல் குத்தூஸ் சொல்லி டாக் மேல சுக்குன் ஆமா இருக்குது, ஆமா, ஷத்தா இருக்கு, தம்மா இருக்கு. ஆமா ஷத்தா இருக்குது சார். அது அந்த ஷத்தா வந்து காஃப்க்கு மேல வந்தா, இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது லாங் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்ல சார். அப்போ ஆமா தம்பி. இப்போ வந்து காஃப்க்கு மேல வந்தா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளா காஃப்க்கு மேல வந்தா அல் குத்தூஸ், இது வந்து ஒரு 3 லெட்டர் இல்ல சார். ஆமா தம்பி. அல் குத்தூஸ் 3 லெட்டர். இப்போ அந்த ஷத்தா வந்து காஃப்க்கு மேல வந்தா அல் குத்தூஸ் தானே சார், அது சேம் தானே சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இல்ல இல்ல, நீங்க கேக்குறது புரியுது. அந்த ஷத்தா வந்து காஃப்க்கு மேல வந்தா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண கேக்குறீங்க அதானே? எஸ் சார். இல்ல இல்ல, அதான் அது வரவே வராது. பிகாஸ் சன் லெட்டர்ல மட்டும் தான் ஷத்தா இருக்கும். அலீஃப் லாமுக்கு பிறகு நீங்க பாருங்க, அலீஃப் லாமுக்கு பிறகு மட்டும் பார்க்கணும். நீங்க வந்து அந்த அது பார்க்காதீங்க. ஆஃப்டர் இமிடியேட் அலீஃப் லாம், அதுக்கு பிறகு ஷத்தா வந்தா அது சன் லெட்டர் தான் இருக்கும். இப்போ சன் லெட்டர் என்ன படிச்சோம் இல்லையா? தா, சா, தாலு, தாலு, ரா, ஜா, சீன், ஷீன், சுவாது, துவாது, துவா, துவா, லாம், நூன், இதெல்லாமே என்னது? சன் லெட்டர்ஸ். அதில் தான் ஷத்தா இருக்கும். இப்போ காஃப் வந்து அலீஃப் லாமுக்கு பிறகு காஃப் வருது, அது காஃப் இஸ் நாட் ஏ சன் லெட்டர், இட் இஸ் எ 3 லெட்டர். அப்போது இப்போ 3 லெட்டர் என்னென்ன இருக்குது? அலீஃபு, பா, அப்புறம் ஜீம், ஹா, ஹா, அப்புறம் ஐனு, கைனு, ஃபா, காஃபு, கேஃபு, மீமு, வாவு, ஹா, யா. இது எல்லாமே என்னது? 3 லெட்டர்ஸ். அப்போது அலீஃபு லாமுக்கு பிறகு சன் லெட்டரா 3 லெட்டரா நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு அந்த 14 லெட்டர்ஸ் நம்ம ரூல் படித்தோம் இல்லையா, அது ஃபுல்லாக பார்த்துணும். அதுக்கு பிறகு அலீஃப் லாமுக்கு பிறகு ஷத்தா வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சன் லெட்டர். அலீஃப் லாமுக்கு பிறகு ஷத்தா வரலையா, அது 3 லெட்டர். அப்போது இங்கே இங்கே காஃப்க்கு மேலே ஷத்தா வரல, அப்போ இது வந்து சன் லெட்டர் படிக்கக்கூடாது, 3 லெட்டர் தான் அது. கூ தான் வரும், அல் குத்தூஸ் தான் படிக்கணும். நீங்கள் காஃப்க்கு மேலே ஷத்தா வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடாது, அது தப்புது, வராது. ஓகேவா? இப்போ எப்படி சுக்குன் ஃபர்ஸ்ட் லெட்டர் சுக்குன் ஸ்டார்ட் ஆகுமா தம்பி? ஃபர்ஸ்ட் லெட்டர் சுக்குனோட ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாதுல்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷத்தா ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாதுல்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் தன்வீனோட ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாதுல்ல. அது மாதிரி அந்த காஃப்க்கு மேல ஷத்தா வராது. இப்போ நீங்க பாருங்க, அஸ்ஸலாமு அலிஃப் லாம் இருக்கு, சீன் இருக்கு. சீன் வந்து சன் லெட்டர் இல்லையா, அதனால வருது ஷத்தா. அப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இதில் நீங்க படிக்க படிக்க அலிஃப் லாமுக்கு பிறகு என்ன லெட்டர் பாருங்க ஃபர்ஸ்ட். அப்போ எங்க ஷத்தா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹைலைட் த ஷத்தா லெட்டர்ஸ். இப்போ அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அர் ரஸாக் இருக்கு, அர் ரஸாக், அல்லாஹ் இஸ் ரஸாக். அப்போ அர் ரஸாக் ரா இருக்கு, ரா சன் லெட்டர். ஓகேவா? அல் ஃபத்தா இருக்கு, அது ஃபத்தா 3 லெட்டர். அது மாதிரி நீங்க அஸ் சமீ இருக்கு, அது சன் லெட்டர். அல் லத்தீஃப் இருக்கு, சன் லெட்டர். எங்கெல்லாம் நீங்க லாமுக்கு பிறகு ஷத்தா இருக்கோ அது சன் லெட்டர். லாமுக்கு பிறகு எதுவுமே வரல, ஷத்தா வரல, ஃபத்தா கஸ்ரா தம்மா தான் வருது, அது என்னது? 3 லெட்டர். அவ்வளோதான் தம்பி. இந்த அலீஃப் தால் தால் ராஜா இருக்கு இல்லையா, 6 லெட்டர்ஸ், அது ஒன்று. அப்புறம் இந்த சன் லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸு யாரும் ஒன்று என்ன பண்ணாங்க, மதரசால டீப்பாக சொல்ல மாட்டாங்க. நம்ம மக்தப் மதரசால நீங்கள் போனீங்கன்னா டீப்பாக சொல்ல மாட்டாங்க. நம்ம டெய்லி சொல்ல ஓதிட்டே போவோம், நம்ம மனசில் பதிஞ்சிடும். பட் லாங்குவேஜ் நம்ம வரும்போது இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுது, இதெல்லாமே வீக் லெட்டர்ஸ், இதெல்லாமே வந்து நாட்டி லெட்டர்ஸ், இதெல்லாம் ஜாயின் ஆகும், இது ஆகாது, சுக்குன் ஸ்டார்டிங்கில் வராது, ஷத்தா ஸ்டார்டிங்கில் வராது, சன் லெட்டருக்கு எல்லாமே ஷத்தா வரும், 3 லெட்டரில் ஷத்தா வராது, லாம் சவுண்ட் ட்ராப் ஆகும், இங்கே ட்ராப் ஆகாது. நம்ம சொல்கிறோம் எதுக்குன்னா ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சன் லெட்டர் 3 லெட்டர் வந்து அலீஃப் லாமுக்கு பிறகு நீங்கள் பார்க்கணும். வாட்ஸ் த லெட்டர்ஸ் ஆஃப்டர் அலிஃப் லாம். அலிஃப் லாமுக்கு பிறகு நீங்கள் வரக்கூடியது நீங்கள் பாருங்க, அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எது சன் லெட்டர் எது 3 லெட்டர் சொல்லி. ஓகேவா? ஸோ மெமரைஸ்
99 names of Allah, memorize Surah Fatiha, memorize Ayatul Kursi. இன்ஷால்லா. அதே மாதிரி வாங்க, இது லாஸ்ட் முடிச்சிருவோம். ரீடிங் ப்ராக்டிஸ் பேஜ் நம்பர் 66. இது வந்து நம்ம முக்கியமானது ஃப்ரேசஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபர்ஸ்ட் படிங்க தம்பி, ஒன் பை ஒன் படிங்க. அல்லாஹ் இஸ் கிரேட், கிரேட்டர். அல்லாஹு அக்பர். நெக்ஸ்ட் ஆள் படிங்க. அபு சாலி, அஃப்ரோஸ். அல்லாஹு அக்பர். நெக்ஸ்ட் படிங்க. படிக்கிறா சார்? படிங்க. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். வெரி குட். நெக்ஸ்ட் மாறி மாறி படிங்க, மாறி மாறி நீங்களே சார் அவங்க படிக்கிறீங்க. படிங்க. யாராவது ஒரு ஆள் படிங்க. படிக்கிறேன் சார் நானு. அபு சாலி படிங்க. அபு சாலி. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். நீங்களே படிங்க. அபு சாலி ஒரு 5 படிங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். வெரி குட். அடுத்து நீ படிப்பா. அஃப்ரோஸ் படி. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது படிங்க. அஃப்ரோஸ். ஓகே. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். வெரி குட். நெக்ஸ்ட் நீங்க படிங்க. சார் யார் சார்? நீங்க படிங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். வெரி குட். அடுத்து நீ படிப்பா. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வெரி குட். ஓகே. நெக்ஸ்ட் படிக்க சார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெரி குட். நெக்ஸ்ட் படிங்க தம்பி. யார் சார்? நீங்க தான் படிங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓகே. நெக்ஸ்ட் அஃப்ரோஸ். சார் நான் தான் சார் படிச்சேன். அபு சாலி படி. ஜஸாக்கல்லாஹு கைர். வெரி குட். தமிழ் மீனிங் பார்க்கணும். ஜஸாக்கல்லாஹு கைரன் வந்து நல்லா பாருங்க. ஜஸாக்கல்லாஹு கைரன் இது வந்து மேலுக்கு சொல்றது. ஆம்பளைக்கு. லேடி நம்ம வந்து அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுக்கட்டும், ஏதாவது நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணோம்? ஃபார் மேல் மெம்பர்ஸ்க்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் சொல்லணும். ஃபார் ஃபீமேலுக்கு பாருங்க. நீங்க படி தம்பி. அடுத்து அஃப்ரோஸ். ஜஸாக்கில்லாஹு கைரா. ஃபார் டு a girl or woman ஜஸாக்கில்லாஹு கைரன். வெரி குட். அடுத்தது பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ரிப்ளை சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெரி குட். மாஷாஅல்லாஹ். Now you able to read. Alhamdulillah. We are very happy that you can do how to read Quran in the 15 days of the class. Mashallah. Alhamdulillah. Whatever you learn, try to implement, apply in your coming days, and make practice. Do practice for all the vowels, short vowels, long vowels. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா தம்பி? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ வந்து எண்டிங் வி ஆர் இந்த எண்டிங் நவ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ப்ளீஸ் கேளுங்க தம்பி. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அபு சாலி, முகமது அனஸ், சையத் அஃப்ரோஸ். நோ டவுட்டா? Yes, sir. 1 minute. Okay, Alhamdulillah. Dear students, mashallah, the course is finished now. If you have any doubt, you may ask, raise by mail
or by message, WhatsApp, or you may call us anytime, or you can meet us in the college also, inshallah. Okay. Okay, sir.